ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா 2026 பலன்கள் நாங்கள், அதுக்கப்புறம் மகர சங்கராந்தி பலன்கள் நாங்கள், இப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் எதம்மா கடைப்பிடிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நியாயமாக பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைப்பிடித்து வந்தது எது அப்படின்னா மகர சங்கராந்தி பலன்கள். அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம், அதை பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி பொங்கல் அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருளுவா. அந்த புருஷன் என்ன ஆயுதம் ஏந்தி வரா, என்ன வாகனத்தில் வரா, என்ன மாதிரி ஆபரணங்கள் அணிந்து வரா அப்படின்றத பொறுத்து பலன்கள் அந்த வருஷம் ஃபுல்ஸும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். சூரியன் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 9:40க்கு பார்த்திங்கன்னா மீனத்துலேருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோம். அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வர்றது. ஆக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பலன்கள் எது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு. அப்பயே அந்த 2026-25லாம் சொல்கிறாங்க. அது பாருங்கள், சமீப காலத்தில் அந்த ஜார்ஜியன் கேலண்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால் நம்ம 2026, அதாவது கடைசி நாள் 31ஆம் தேதி மிட் நைட் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற கலாச்சாரமும் வந்துருச்சு. ஆக தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்றத நம்ம கடைப்பிடிக்கலாமா? இதில் என்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க, அதனால் இந்த வருஷம் முழுசும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் வரப்போகுது. நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு போயிடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய சில ராசிகளில் கன்னியும் ஒன்று. எப்படி அது நாங்களே ஏற்கனவே கண்டக சனின்னு வேற சொல்லியிருக்காங்க. உண்மைதான், கண்டக சனி தான். நிறைய கன்னிராசி என்பர்கள் கண்டக சனி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, மேடம் கண்டக சனி இப்போ தான் மேடம் ஆரம்பித்தார். உங்கள் பதிவுகளே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு. அவர் ஆரம்பித்த உடனே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு மேடம், டயபெட்டிக் வந்துருச்சு மேடம், பிபி வந்துருச்சு மேடம், 10 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது மேடம், நான் பாட்டுன்னு மருந்து சாப்பிட்றேன், நான் பாட்டுன்னு பார்த்திங்கன்னா டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், இப்போயும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் டயபெட்டிக் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் திடீர்னு டயாலிசிஸ் பண்ணோன்றாரு, 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. கரெக்டு தான். சனி கண்டக சனி அப்படின் போது ஆரோக்கிய பிரச்சனை நிறைய பேர் கொடுத்தாந்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தோ இல்லை. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, மேடம் நான் பாட்டன் 7 வண்டி ஓட்டிகிட்டு போனேன் மேடம். எனக்கு பொதுவான கன்னி அப்படின்னும் போது இன்பில்ட்டாகவே கன்னி பாருங்கள் புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ எந்த விஷயத்தை அவங்க கற்றுக்கினாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அறிவுபூர்வமாக கற்றுப்பாங்க. அப்போ டிரைவிங்லேயும் ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. இவங்க மேலே தப்பு இருக்காது பெரும்பாலும். அப்போ நான் பாட்டன் 7 போனேன் மேடம், அவங்க சொல்கிறது கரெக்டாக. நான் பாட்டன் 7 போனேன், ஒரு பிள்ளை எல்லுன்னு போர்டு போட்டுன்னு வந்துச்சு, பெருசாக எல் போட்டுன்னு வந்துச்சு, நேராக என் வண்டியை மோதிச்சு மேடம். அதனால் வண்டிக்கு இத்தனை லட்சம் செலவு, இத்தனை 1000 செலவு, நிறைய பேர் சொல்கிறது உண்டு, சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டக சனி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கொடுத்தா, அதே மாதிரி பயணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது கொடுத்தா. அதே மாதிரி இது கூட பரவாயில்ல மேடம், நானும் எங்கள் ஒய்ஃபும் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் எப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அன்பு அப்படின்றது இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுக்க மாட்டேன்றான். நான் 2 வார்த்தை பேசினா அவன் 200 வார்த்தை பேசுகிறான் மேடம். அதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? நான் 2 வார்த்தை பேசினா ஏதோ 10 வார்த்தை பேசிட்டோம், எந்த வித ஒரு நியாயமும் இல்லாமல் 200 வார்த்தை பேசுகிறா, என்ன பேசுறதுனே தெரில. இப்படி புலம்புன கண்ணியும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். அப்போ சனி இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தான். அப்போ சந்தோஷம்னு எப்படி சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள்மா. 1/6/2026 குரு பயிற்சி இருக்குது இல்லைங்களா. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி கண்டக சனியாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கண்டங்களை கொடுக்க போகிறதில்ல. அவர் பாட்டுன்னு அமைதியாகிட போகிறார். ரொம்ப சிம்பிள். அவர் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நீங்கள் போய் ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்காம இருந்தால் சரி, ஓகேங்களா. அதுதான் ஒரு பெருத்த ரிலீஃப், பெருத்த சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக. ராகு 6ஆம் பாவம். எப்பயுமே பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் ராகு அப்படின் போது பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல் கடன் வாங்காதீங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? பொதுவாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க 6ஆம் பாவம் ராகு இருக்கும்போது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேம்மா, என் முன்னாடி ஒருத்தன் நேராக அப்படி ஒரு செகண்டு என்னை மோதுற மாதிரி பண்ணிட்டு இப்படி போயிட்டா. நான் டக்குன்னு திருப்பிட்டேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில்? நேராக அவனுக்கு முன்னாடி போயிட்டு அவன் முன்னாடி நின்று இறங்கி பளீர்னு ஒன்று கொடுப்பீங்க. அந்த ஒரு தைரியம் அப்படின்றது ராகு கொடுப்பான். அது நீங்கள் ஏன் வேணான்றீங்க? தப்பு தானே? கரெக்டு. நீங்கள் ஒரு அறை கொடுப்பீங்க, அவன் என்ன பண்ணுவான்? நேராக போயிட்டு இந்த சினிமாலாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா,
அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் வண்டி நம்பரை நோட் பண்ணி வீட்டுக்கு 4 பேரை கூட்டின்னு வருவோம். ஏன்டா இவன்கிட்ட வம்பம் வச்சுக்கணும் நம்ம, ஏன்டா அவனை விட்டு போனால் போதுன்னு மன்னிச்சு தொலைச்சி விட்டுட்டு இருந்தா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு யோசனை வரும். ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். இதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் கேத்து 12ஆம் பாவம். நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். இங்கேயே இருந்து பத்துமலை முருகனை போய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா, இங்கேயே இருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா, வெளிநாடு ஆஸ்திரேலியா டூர் போகணுன்னு ஆசைப்பட்டப்பா. இப்படி நிறைய விஷயம் நீங்கள் செய்வீங்க. இறை சார்ந்த ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும். கோயிலுக்கு நீங்கள் எங்கேயோ மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் மதுரை பக்கத்தில், கோயம்புத்தூர் பக்கத்தில், எங்கேயோ ஒரு அவினாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயில் இருக்கும். அங்கேருந்து இங்கே வருவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு போவீங்க. இந்த மாதிரி பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. சரிங்களா? ஜீவ சமாதி போகிறது, சித்தர்களை வழிபாடு பண்ணுறது, இப்படி நிறைய ஆன்மீக தேடல் அப்படின்றது இருக்கும். அது நல்லது தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 6ஆம் மாதம் வரைக்கும் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்போ பதவி பறி போயிடுமா? அப்போல்லாம் கிடையாதுமா. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ், நம்மளோட மூளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஹையர் அஃபிஷியலும் நம்ம மூளையை தின்னுவான், கீழே சப்பார்டினேட்ஸும் நம்மளோட மூளையை தின்னுவாங்க. நம்ம சொந்த தொழில் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். 6ஆம் மாதம் வரைக்கும் லைட்டாக அதை டேக்கிள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா போதுமானது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 11ல் உச்சம் பெற்று அமர்றார். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடாக வரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க, நண்பர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ ஆன் தி ஹோல் கன்னிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா. என்னம்மா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கண்டகசனி ஒரு வருஷம் பிரீத்தி ஆயிடுவார் அமைதியாக இருந்தாலும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நரசிம்ம வழிபாடு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கே, இப்போவே, இந்த க்ஷணமே அப்படின்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. ஆக அவரை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணுறது மேன்மையான பலன்களை கொடுக்கும். சரிம்மா, எங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோம்மா கொடுப்பீங்க அப்படின்னா 88% கொடுக்கலாமா. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கோ அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை. நிறைய சாமியாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புதுமுகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம். புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கும். உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடியறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின
பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? நன்றி.